பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 13வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உண்மையுள்ள தேவன் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீர் எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீரப்பா. ஆமீன். உம்முடைய வார்த்தை ஒன்றும் ஆண்டவரை தவறி போவதே இல்லை. மனுஷராகி எங்களுக்கு நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர் என் தகப்பனே. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என் ஆவியானவரே. மனுஷர் எங்களை நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு மனுஷராகி எங்களுக்கு நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய திருவார்த்தைகளை நம்பி ஜீவிக்கிறோம் என் ஆவியானவரே. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தருவீராக. எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவன் உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. நாங்கள் சுயபுத்தி நம்பி விழுந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. உம்முடைய பரலோக திட்டத்தை நாங்கள் அறிந்தவர்களாக அதன் வழியிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் ஆசீர்வதியும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களில் உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. உடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. செல்லுகிற இடமெல்லாம் தகப்பனே, நீர் ஆத்துமாதயம் உண்டாகத்தக்கதான கிருபை தாங்க. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், கட்டுகள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பின் ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்படியே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த நாடுகளிலே சமாதான குறைவு உண்டோ தேவன் இறங்குவீராக ஐயா. உம்முடைய சமாதானத்தின் ஆவியானவர் இந்த இடங்களிலே ஊற்றப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் மத்தியிலே அவருடைய உள்ளத்திலே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆமீனப்பா. செல்வ செழிப்பை பார்க்கிலும் முதலாவது இதயத்துக்கு வேண்டியதான சமாதானம் வேண்டுமே. ஆமீனப்பா. நீர் அதை அருள் செய்வீராக ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான கிருபை தாங்க. தேவாதி தேவன் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான இந்த கிருபையை நீர் அருள் செய்யுங்க ஏசப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்ற அஜா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. கர்த்தாவே, நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள. செல்லிற இடமெல்லாம் கர்த்தருடைய சமூகமே முன் செல்ல வேண்டும். ஆமீன் தகப்பனை. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்தி கையின் பிரயாசத்தை தொடும் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் நாங்கள் உட்கொள்கிற உணவு தண்ணி எல்லாவற்றையும் தகப்பனே நீர் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சரீரத்துக்கு பலத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாப்பை அருள் செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்தில் மேற்கூட இருங்கப்பா. எல்லா ஆபத்துக்கும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே வேலை நீர் தொடுவீராக. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவனாய் நீர் வாசம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, வீட்டில் தனிமையாக இருக்கிறவங்க தகப்பனே, ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து மீறுதல் குறை குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து புதிய ஜீவனை அருள் செய்யுங்கப்பா. ஆயுசு நாளை குட்டி கொடுங்கப்பா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆவியானவரே. உமக்கு மகிமை செலுத்திறோம். உமக்கு நன்றி செலுத்திறோம். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.